பேசுறது நானு, கேட்கறது நீங்க. நான் உங்க தாரா. இன்னைக்கு என்ன அப்டின்னா, எங்க வீட்ல கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு நல்லா போயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ எங்க வீட்ல அந்த குட்டி கிருஷ்ணர கெளப்புறதுக்குள்ள சரியான பாடாய் போச்சு. அவரு அழுதுட்டே இருந்தாரு. கால் பாதம் போடுறதுக்குள்ள அப்பா! உயிரே போயிடுச்சு. அந்த மாரி அழுதாப்புல. நானும் அண்ணியும் மட்டும் தான் இருந்தோம் அப்படிங்கிறதுனால பெருசா வந்து இதெல்லாம் பண்ணல. சும்மா சிம்பிளா இங்க இருந்த ஒரு ஸ்டாச்சு எடுத்து வச்சு கும்பிடலாம். பாயாசம் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயாசம் போட்டுட்டு மத்த ஸ்நாக்ஸ் இந்த லட்டு, பால்கோவா எல்லாமே கடையில வாங்கிக்கிட்டோம். எங்க ஊர்ல கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பெருசா நடக்கும். சூப்பரா நடக்கும். 2 நாள், 3 நாள் நிகழ்ச்சி அந்த மாரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் நாள் தான் வந்துட்டு இந்த சப்பரம் வர்றது. ஸோ எல்லா வீட்டுக்குமே சப்பரம் கொண்டு வருவாங்க. சப்பரத்துக்கு வந்து நம்ம தேங்காய், பழம் உடைச்சு சாமி கும்பிடணும்னா கும்பிடலாம். இல்ல சும்மாவும் கும்பிடலாம். பிரசாதமும் குடுப்பாங்க. ஸோ வந்து புளியோதரை, பாயாசம், சுண்டல் இதெல்லாம் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா கிளம்பி தான் போனேன். நான் போகும்போது கொட்டெல்லாம் அடிச்சு, முளைப்பாரிலாம் எடுத்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ முளைப்பாரியும் போட்டிருந்தாங்க. 2 செட் ஆஃப் பீப்பிள் வந்து வேற மாரி குரூப் சாரி எடுத்திருந்தாங்க. சுடிதார் எடுத்திருந்தாங்க எல்லாரும் குரூப்பா. பட் எனக்கு அந்த குடுப்பனை இல்ல. இந்த வருஷம் சென்னை போற மாரி இருந்ததுனால நான் எதுவும் எடுக்கல. அந்த மாதிரி அந்த சப்பரமும் வந்துட்டு எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் வரும். எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க. ஊர்ல இருக்க எல்லாருமே. தேங்காய் பழம் உடைச்சு கும்பிடுவாங்க. சும்மாவும் கும்பிடுவாங்க. அதே மாரி எல்லாருக்கும் பிரசாதமும் குடுப்பாங்க. ஸோ அன்னைக்கும் அதே மாரி தான் வந்து எல்லா ப்ரொசீஜரும் போயிட்டு இருந்துச்சு. இந்த சப்பரம் வந்து ஊர்ல இருக்க எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் வரும் அப்படிங்கிறதுனால, அதுக்கு பின்னாடி வந்து எல்லாரும் நடந்து போய்க்கிட்டே இருப்பாங்க. நானும் அதுல பின்னாடி வந்து போயிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஊர் ஃபுல்லா சுத்தி, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கொண்டு போய் அத ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இந்த முளைப்பாரி எல்லாம் இறக்கி வந்து கும்மி அடிப்பாங்க. ஸோ எனக்கு சின்ன வயசுல இருந்தே கும்மி அடிக்கிறது பிடிக்கும். அதுல பெருசா யாரும் அடிக்கல அப்படின்னாலும், நான் வந்து கும்மி அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு எனக்கு அது ரொம்ப விருப்பம். ஏன் அப்படின்னு இப்ப வரைக்கும் தெரியாது. அந்த மாரி கோவில் திருவிழாவுக்கும் காப்பு கட்டி விரதம் இருந்து எல்லாரும் கும்மி அடிப்பாங்க. நான் அது எதுவும் பண்ணல அப்படின்னாலும் போய் கும்மி அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அந்த முளைப்பாரி ஆனா தூக்க மாட்டேன். போய் எங்கெல்லாம் இறக்குறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருப்பேன். எத்தன பேருக்கு இந்த மாதிரி கும்மி அடிக்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. பட் எப்போதும் வந்து கும்மி அடிக்கிறதுக்கு நானும் ஃபர்ஸ்ட் ஆளா போயிருவேன். கிருஷ்ண ஜெயந்தியில வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு கொடி ஏத்துவாங்க. கொடி ஏத்தி விளையாட்டு போட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஃபர்ஸ்ட் சின்ன பசங்களுக்கு தான் வந்து விளையாட்டு போட்டி நடக்கும். அத பார்க்க நான் போகல. ஸோ இது வந்து அன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு இந்த மாரி சப்பரம் வந்து வரும். முளைப்பாரியும் வரும். போன வருஷம் வந்து பெரிய பெரிய முளைப்பாரியா இருந்ததுனால எல்லாராலையும் தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வருஷம் வந்து சின்ன சின்ன முளைப்பாரியா எடுத்துக்கிடலாம். அப்பனா தான் வந்து எல்லாரும் தூக்குவாங்க. குட்டி பசங்களும் தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன முளைப்பாரியா வந்துட்டு தூக்க சொல்லியிருந்தாங்க. ஏதாவது கோவில் திருவிழா, இல்ல ஃபேமிலில ஃபங்ஷன் அப்படின்னா மட்டும் தான் எல்லாரையும் பார்க்க முடியும். அந்த மாரி தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி இருக்கும். எங்க இருந்தாலும் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பா எல்லாரும் வந்துருவாங்க. அதுவும் போக இந்த வருஷம் திருவிழா இல்லன்றதுனால எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு இப்படிதான் கிருஷ்ண ஜெயந்தி போச்சு. நெக்ஸ்ட் vlog வெயிட் பண்ணிட்டு இருங்க.